Tamil Nadu CM, Honorable CM Joseph Vijay Garu. ஸோ முக்கியமான தருணத்துக்கு வந்தாச்சு. அதாவது மாஸுக்கு ஒரு ஃபேஸ் இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்னா இந்த ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அடித்து சொல்லலாம். அதாவது மாஸ் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி என்ன ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அது என்ன ஃபிசிக்கலாக மென்டலாக என்ன டிமாண்ட் பண்ணாலும் அதை திரையில் பர்ஃபெக்டாக கொண்டு காட்டக்கூடிய ஒரு அமேசிங் ஹார்ட் ஒர்க்கர், ஒரு பிரில்லியன்ட் ஆக்டர். அண்ட் அத்தனை பேரையும் இது எங்களோட ஸ்டார் அப்படின்னு ஒரு குளோபல் பிளாட்ஃபார்மில் பெருமைப்பட வச்ச ஒருத்தர். ஸோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒருத்தர். இன்றைக்கி வரும்போது என் பையன் கூட சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வர போய் சொட்டு வந்துருமா அப்படியா, ஓகேப்பா சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஹீஸ் ஜஸ்ட் 7 years old. ஸோ இந்த ஆர்ஆர்ஆர்லாம் பார்த்து அந்த நாட்டு பாட்டெல்லாம் ஆடி என்னெல்லாம் ஒன்று பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருக்கும் பிடித்த ஒரு முகம், எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அண்ட் தமிழும் நல்லா பேசுகிற சென்னை அவருக்கும் சொந்தம் தான். எங்கள் எல்லாருக்கும் நீங்களும் சொந்தம் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அமேசிங் மூவிஸ் அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ஒன் எஸ்பெஷலி. அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். மெகா பவர் ஸ்டார் ராம் சரண் அவர்களே மேடை கிடைக்கிறோம். சென்னை பிரஸ்க்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம், சில டைம் இப்படி என்ன பேசணும்னு தெரியாது, அந்த மாதிரி மூமெண்ட்டில் நான் இருக்கேன். சென்னை வந்தால் எப்போ எனக்கு இந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும். முதல்ல இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் என்ன பேசணும் இவங்களெல்லாம் முன்னாடி அப்படி கூட இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு கம் ஹியர் அண்ட் தேங்க்யூ சென்னை ப்ரெஸ், தமிழ்நாடு ப்ரெஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். எப்போ இங்கே தான் நான் எல்லாருக்கும் தெரியும், நான் எங்கே தான் பிறந்தேன், எங்கே தான் வளர்ந்தேன். ஸோ எப்போ நான் சென்னைக்கு ஏதோ ஃபிலிம் ப்ரொமோட் பண்ணப்போ ஆர்ஆர்ஆர், மகதீரா அண்ட் அதர் ஃபிலிம்ஸ் ஒரு ஹோம் கிரவுண்டுக்கு வந்த மாதிரி ஃபீலிங் வரும். நம்ம அம்மா இங்கே தான் பிறந்தாங்க அம்மா. ஸோ ஐ ஃபீல் லைக் ஐ எம் கம்மிங் டு மை மதர்ஸ் சிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மூவி பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஐ திங்க் இது 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மூவி ஃபினிஷ் ஆயிடுச்சு. நாங்கள்லாம் 285 days ஒரு 2 yearsல வேலை பண்ணோம். ஒரே ஒரு వ్యక్తి நம்ம புச்சி அவர்கள் 5 to 6 years இந்த மூவி மேலே ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க நான் இன்னும் கஷ்டப்பட்டேன். ஒன்றும் கஷ்டம் இல்லை. when you have such greatness part of our film like Buchi's writing, சுகுமார் கார் தான் அவங்கள என்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஸோ சுகுமார் காருக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் யூ ஹேவ் ரெமான் சார், த பிக்கெஸ்ட் சென்ட்ரல் பில்லர். நாங்கள்லாம் 4 பில்லர்ஸு அந்த வீடுன்னு, அந்த பெத்தியான வீடுன்னு பிடிச்சிட்டு இருக்கோம். சென்டரில் நாங்கள் பண்ண கஷ்டத்துக்கு அந்த வேலைக்கு இப்போது மார்னிங் 6 லாஸ்ட் 10 days, ஐ பிலீவ் more than 10 days he's been sleeping early hours of the morning. So thank you so much. It's so inspiring to work with legends like A.R. Rahman avargal. So and coming to Shivanna, avangal vandane screen mele oka fire, oka blaze mari varuvanga. Na jailer எத்தனை வாட்டி நான் பார்த்தேன் உங்கள் கேரக்டர் கோசம் எனக்கு தெரியும். காரில் போனால் பார்த்துவேன், ஒரு சின்ன ஹை வரும், அந்த ஸ்லோமோ ஷாட், அந்த பீடி சிகரெட் பட்டுக்கொண்டு. இட் இஸ் அ ஐகானிக் பர்சன், ஐகானிக் பர்ஃபார்மன்ஸ். Just his eyes speak so much volume of expression. And my favorite, I have produced 2 films with him and I've worked on 2 films. 4 film na Randy sir kuda vela panna. Avangal is a legend. Avangala robo pannappo na enakku each and every frame and the songs la the golden sets ella irukku. And the song Machu Picchu la panna song and the mandi visuals enakku oru kudunga Randy sir, na eppo kettute irupen. So thank you Randy sir, it is a pleasure to work with you. He's worked with such brilliant talent, Rajni sir, Kamal sir, Shankar sir, and he knows and the seniority kamakka matanga. So thank you so much. I will humble, you were approached all of us in this film. You're the biggest asset on the sets for Buchi. Thank you. And Divendu, நிஜ லைஃப்பில் கூட கேங்ஸ்டர் மாதிரியா ஆக்ட் பண்ணுவாங்க. அவன் தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க. அந்த பைக் ஷாட் பார்த்தீங்க, நானும் இவன் சேம் ஹைட்டு தான், ரொம்ப ஹைட் இல்லை, 6 feet மாதிரி.
பட் அவங்களோட பாடி லாங்குவேஜ் இஸ் லைக் 6'5", அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருப்போம். ஸோ தேங்க்யூ திவ்யந்து ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இட், அண்ட் தேங்க்யூ ஜான்வி காரு. You are the you're the color of the film, you are the happiness of the film. I wish you all the best. And first time produce பண்றாங்க நம்ம சதீஷ் கில்லார் சார், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஃபிலிம் కష్టం இல்லை, ఏదో ఇష్టంతో చేసిన సినిమా ఇది. அது ரொம்ப இஷ்டத்தை கூட பண்ணேன். ஸோ காதலிச்சு பண்ணேன். ஸோ எப்போ எவ்ரிடே ஷூட்டிங்கில் வீட்டுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மதர், நிறுத்துடா எவ்வளோ பேசுவேன் நீ இவளை இன்றைக்கி ஷூட்டிங் பற்றி, ஐஸ் டு கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் saying அம்மா இது பண்ண அது பண்ண, சரி ப்ளீஸ் நிறுத்துனீங்க. ஸோ அவளை லவ் இருந்துச்சு. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் அந்த ஃபஸ்ட் ஸ்கெட்யூலுக்கு அப்புறம் இந்த ஃபிலிம் கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஃபிலிம் இருக்கும். ஐ செட் ஏன் எப்போ ஆனால் நீங்கள் ஃபிலிம் பற்றி திருப்பி வீட்டுக்கு வந்து பேசுனீங்களோ அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எப்போ ஹிட் தான் ஆயிடுச்சு. நான் ஆர்ஆர்ஆர் பற்றி பேசினேன், ரங்கஸ்தலம் பற்றி பேசினேன், மகதீரா, அண்ட் நவ் ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் அகெயின் கோயிங் பேக் ஹோம் அண்ட் டாக்கிங் அபவுட் பெத்தி அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ஒன் ரீசன் எனக்கு போதும், திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிளாக் பஸ்டர். குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிட்டு போங்க, இட் இஸ் சச் அன் இன்ஸ்பைரிங் ஃபிலிம். ஐ எம் வெரி ப்ரவுட். இது என்னோட லைப்ரரியில் லைஃப் லாங் இருப்போம். அந்த மாதிரி ஃபிலிம் புச்சி எனக்கு கொடுத்தாங்க, சுகுமார் சார் எனக்கு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். தேங்க்யூ மேம். அண்ட் ஃபைனலி ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் நம்ம தமிழ்நாடு சிஎம், ஆனரபிள் சிஎம் ஜோசப் விஜய் காரு. இவளை பீக் கெரியர், இவளை ஸ்டார்டமில் இப்படியே விட்டுட்டு பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்தாங்க. From being a film industry person, I'm very, very proud, and I congratulate Tamil Nadu people and Vijay sir. Sir, just couple of questions. Okay, ஒன்று வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படின்னாலே இட் இஸ் வெரி சேலஞ்சிங். ஒரு ஸ்போர்ட் எடுத்து விளையாடணும், அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு. இதில் ஒரு 2-3 இருக்குது சார். நிறைய வேணால் அவங்க ஸோ 3 இருக்குது. எல்லாத்துக்குமே மாறணும், ஃபிசிக்கலாகவும் மாறணும், மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது உங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? நடுவில் போயிடலாமா இன்னொரு? எனக்கு மோஸ்ட் சேலஞ்சிங்கன்னா புச்சினி டீல் பண்ணுதான். இந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப லவ்தோ நான் பண்ணேன் இது. ஸோ புச்சி ஒரு வாட்டு கூட அந்த ஸ்கிரிப்டு பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. ஸோ எதனா டவுட்டுக்கு இருந்தால் இங்கே தான் அவன் ஸ்கிரிப்டெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அது வெளியில் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல். ஓகே. அண்ட் ஸோ சென்னை ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்கள் வீட்டு பையன் மாதிரி தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். பட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வரும்போதும் எங்கள் ஆடியன்ஸ்கிட்டேருந்து ஒரு விஷயம் இங்கே வந்து நீங்கள் ஒன்று ஒரு டேக்அவே எடுத்துகிட்டு போவீங்க, ஒன்று ஒரு பிடிக்கும்ல. வாட் யூ லைக் த மோஸ்ட் அபவுட் சென்னை அண்ட் இட்ஸ் பீப்புள் அண்ட் யுவர் ஆடியன்ஸ்? சென்னை ரொம்ப, they're not shy audience, they are unpardonable, they love films. I mean, we have seen the greatest films. Our film industry also used to work from here. The beautiful culture, எவ்வளோ disciplined culture here. காலையில் அந்த டிஃபன் சென்டர்ஸ் எல்லாம் அந்த அகர்பத்தி கூட ஓப்பன் பண்ணுவாங்க, நீட்டாக ரெடி ஆயிடுச்சு, இது போட்டு. ஸோ தேர் ஆர் ஸோ க்ளீன் அண்ட் நீட். அவங்கள சினிமா தியேட்டரில் கூட அப்படி தான் க்ளீன் ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு இம்ப்ரெஸ் தமிழ்நாடு ஆடியன்ஸ். ஆல்ரெடி நாங்கள்லாம் இம்ப்ரெஸ் ஆகி ஃப்ளாட் ஆகி தான் சார் இருக்கோம். மேலும் மேலும் இன்னும் நிறையா பண்ணுங்கள், நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்க போகிறோம். அண்ட் கை ஓகேவா? ஆல் குட்டா? புச்சி பாபு கிஃப்ட் கொடுத்தான் சார். அந்த ரஹ்மான் சார்கிட்ட போயிட்டு இது பிடிக்கல மாத்துங்க அப்படின்னு கேட்குறீங்க, அவரை கையை உடச்சு விட்டுருக்கீங்க. என்ன சார் நடக்குது? பியூட்டிஃபுல் கிஃப்ட். தேங்க்யூ புச்சி. அந்த குஸ்தியில் கொஞ்சம் அடிபட்டுச்சு, அவ்வளோதான். அடிபட்டுச்சு அவ்வளோதான். நான் பெரிய ஐடியா இருக்கும் போல இருக்கு. ஓகே. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு படுற ஒரு படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை கொடுக்கறது வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேன்ஸ் தான். உங்களுக்கு உங்கள் ஃபேன்ஸ் அத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க உலகம் ஃபுல்லாக, இங்கே எல்லா இண்டஸ்ட்ரியிலையும். அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன், ஸ்பெஷலாக சொல்லுங்கள். இல்லை, நான் ரொம்ப ப்ரவுட் ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி கதையில். ஐ எம் பார்ட் ஆஃப் இட். நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க இந்த நாட்டத்துலேருந்து. திருப்பி you all will be proud to see not my work, just the greatness of what all the technicians and artists and music director has done. Please just go experience a beautiful entertainer with a little message. ஓகே சார். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நாங்கள் எல்லாத்த பற்றியும் ஒன்று பேசிட்டோம். ஒன்று லாஸ்ட்டாக கடைசியாக ஜான்வி கபூர், அங்கே நிறையா வந்து பாய்ஸ்லாம் வந்து வா நல்லா பயங்கரமாக இருக்காங்க. அவங்கள அம்மா எப்படியோ அதுக்கு தாண்டி அவங்கள லைஃப்பில் போவாங்க. I really wish her all the best. She's the most sincere actor I've seen.
ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஜான்வி. Thank you, sir. Thank you. And it is definitely going to be a blockbuster. And please, center stage வாங்க. We'll all take. ஐயோ அந்த கையை வேற பிடிச்சி ஆட்டிட்டேனே. So, சார் அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம் சார். அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். Okay, and I request the whole team to join us on stage for a photo opportunity. Please, வாங்க.